ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 26, 27 அண்ட் 28க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, முறையற்ற தயாரிப்பு மற்றும் சேமிப்பு முறைகளால் பச்சை முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸில் உருவாகும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் யாவை அப்படின்னு பார்த்தோம்னா, சால்மோனெல்லா டைப்ரிமியம், சால்மோனெல்லா என்டெரிட்டிஸ், எசெரிஷியா கோலை, லிஸ்டீரியா மோனோசைட்டோஜென்ஸ் அப்படின்ற பாக்டீரியாக்கள் தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் உருவாவதுனால ஆல்ரெடி தமிழகத்தில் ஓராண்டுக்கு தடை விதித்திருந்தாங்க. தற்போது இன்னும் ஒரு ஆண்டுக்கு நீட்டிச்சிருக்காங்க. இது பயாலஜி ரிலேட்டடாக கேட்பாங்க. முறையற்ற தயாரிப்பு மயோனைஸ்லேருந்து என்னென்னலாம் பாக்டீரியாக்கள் தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் உருவாகுது அப்படின்றத பற்றி. அடுத்து, தமிழக அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள டான்ஃபெட் நிறுவனத்திற்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் பொருந்துமா பொருந்தாதா அப்படின்னு பார்த்தோம்னா பொருந்தும். காரணம், ஒரு கூட்டுறவு அமைப்புக்கு மாநில அரசு கணிசமான நிதி உதவி அளித்தால் அந்த கூட்டுறவு சங்கம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வரம்புக்குள் வரும். ஏதாவது ஒரு கூட்டுறவு அமைப்பு இருந்தால் அவங்க தரப்புல என்ன சொல்லிட்டாங்கன்னா, கூட்டுறவு அமைப்புக்கெல்லாம் இது பொருந்தாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஒரு கூட்டுறவு அமைப்பா இருந்தாலும் மாநில அரசு போதிய அளவுக்கு, அதாவது ஒரு கணிசமான நிதி உதவி அளிச்சாங்கன்னா அந்த கூட்டுறவு சங்கம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய வரம்புக்குள்ள வரும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து, T20 போட்டியின் ஒரு இன்னிங்ஸில் அதிக ரன்கள் குவித்த இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா KL ராகுல். T20 போட்டியின் ஒரு இன்னிங்ஸில் அதிக ரன்கள் குவித்த இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா KL ராகுல். இந்த நியூஸ் எதுக்கு பார்க்குறோன்னா, தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள டான்ஃபெட் நிறுவனத்துக்கு. இதில் பார்த்தோம்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே உரத்துக்கு இப்போ என்ன விலை நிர்ணயிச்சிருக்காங்க, எங்கேருந்து கொள்முதல் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஒரு அடிப்படை விலையில் இதெல்லாம் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க இது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே வராது அப்படின்னு சொன்னதுனால இப்போ நம்மளை கேட்குறாங்க, ஒரு கூட்டுறவு அமைப்புக்கு மாநில அரசு கணிசமான நிதி உதவி அளித்தா அது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே வருமா வராதா அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அது அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய வரம்புக்குள்ள வரும் அப்படின்றது. அடுத்து, IPL லீக் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்திய அணி எது அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப் கிங்ஸ் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்றாங்க. IPL லீக் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்திய அணி எது அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப் கிங்ஸ் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்றிருக்காங்க. அடுத்து, கிராமங்களை வரைபடமாக்குவது, கிராம பஞ்சாயத்து மேம்பாட்டு திட்டங்களை சிறப்பாக தயாரிப்பது, உள்நாட்டு அமைப்புகள் தரவு சார்ந்த வளர்ச்சி முடிவுகளை எடுக்க உதவும் இணையதளம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கிராம் மஞ்சித்ரா அப்படின்ற கிராம வரைபடம் தான் ஒரு கிராமம் இருக்குன்னா அது ஃபுல்லா வரைபடமாக்குறது, கிராம பஞ்சாயத்து மேம்பாட்டு திட்டங்களை சிறப்பாக தயாரிப்பது, உள்ளாட்சி அமைப்புகள் தரவு சார்ந்த வளர்ச்சி முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த இணையதளம் தான் பயன்படுது. விண்வெளியிலிருந்து இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்தையும் மிக துல்லியமாக வரைபடமாக்கும் முக்கிய திட்டத்தை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. நாடு முழுவதற்குமான உயர் தெளிவு திறன் கொண்ட நில பயன்பாடு மற்றும் நில பரப்பரப்பை 1:10,000 என்ற விகிதத்தில் வரைபடம் செய்து முடிச்சிருக்கு. அதாவது விண்வெளியிலிருந்து இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்தையும் மிக துல்லியமாக வரைபடமாக்கும் முக்கிய திட்டத்தை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வெற்றிகரமாக நிறைவு செஞ்சிருக்காங்க. நாடு முழுவதற்குமான உயர் தெளிவு திறன் கொண்ட நில பயன்பாடு மற்றும் நிலப்பரப்பை எந்த ரேஷியோல வரைபடம் செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1:10,000 அப்படின்ற ரேஷியோல. அதாவது வரைபடத்தில் உள்ள 1 சென்டிமீட்டர் என்பது தரையில் வெறும் 100 மீட்டரை குறிக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது ஒரு நெல் வயலுக்கும் குளத்துக்கும் இடையிலான வித்தியாசத்தை துல்லியமாக வேறுபடுத்தி காட்டும் அளவுக்கு தெளிவானது. அடுத்து, இந்தியா நியூசிலாந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை முதலில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 2010 இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாங்க. 2015 நிறுத்தி வைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை கடந்த 2025 மார்ச் மாதம் மீண்டும் தொடங்கப்பட்டு அதே ஆண்டில் டிசம்பரில் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் என்னென்னலாம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வரி இல்லா ஏற்றுமதி, நம்ம ஏற்றுமதி செய்யற பொருட்களுக்கு என்னென்ன பொருட்களுக்கெல்லாம் 100% வரி விலக்கு அளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜவுளி, பிளாஸ்டிக், தோல் மற்றும் பொறியியல் பொருட்களுக்கு 100% வரி விலக்கு அடைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தியர்கள் இங்க இருந்து நியூசிலாந்துல போய் தற்காலிக வேலைவாய்ப்பு விசா மூலமா 3 வருஷம் வரைக்கும் அங்க பணிபுரியலாம் அப்படின்ற ஒரு இதுவையும் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.